2022 ஆண்டு ஜூலை 9ஆம் திகதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கொழும்பு கொல்லுப்பிட்டியில் அமைந்துள்ள தனிப்பட்ட இல்லம் தீ மூட்டப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்களில் ஒருவராக பிரதி அமைச்சர் ஒருவர் பெயரிடப்பட்டுள்ளார். அறகலைய போராட்டத்தின் போது நடந்த இந்த தாக்குதல் மற்றும் தீ வைத்த சம்பவத்துடன் பிரதி அமைச்சர் இரங்க குணசேகரவிற்கு தொடர்பு உண்டு என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கோட்டை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்றது. எனினும் இரங்க குணசேகர நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடல் நலக்குறைவால் முன்னிலையாக முடியவில்லை என அவரது சட்டத்தரணி நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். இதேபோல் ஏனைய சில சந்தேக நபர்களும் நீதிமன்றில் முன்னிலையாக முடியவில்லை என சட்டத்தரணிகள் ஊடாக தெரிவித்திருந்தனர். நீதிமன்றம் 4 சந்தேக நபர்களுக்கு பிடிவிராந்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. அடுத்த விசாரணைக்கு இரங்க குணசேகர நீதிமன்றத்தில் கட்டாயம் முன்னிலையாக வேண்டும் என உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது.